அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுவரன் சேனல். இந்த வாரம் தமிழ் படங்கள் பல ரிலீஸ் ஆனாலும், அதேமாரி 2 மலையாள படங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வருது. அதில ஒண்ணு தான் உள்ளொழுக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ நேத்து பண்ணிட்டோம். அத பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பார்த்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னொன்னு நடந்த சம்பவம், அதாவது இன்சிடென்ட்ன்னு அதோட அர்த்தம். இந்த மலையாள படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தில வந்து பிஜு மேனன், சூரஜ் விஜயனம்படு, அப்புறம் லிஜோ மோல் ஜோஸ், அப்புறம் ஸ்ருதி ராமச்சந்திரன் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புது படங்கள் ரிவ்யூ தான் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டருக்குள்ள வரும்போதும், தியேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த விமர்சனம் பிடிச்சதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, சூரஜ் வெஞ்சனமோடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வசிச்சுட்டு வர்றாரு. அங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த வசதியான எலைட் பீப்புளெலாம் வாழ்கிற பகுதி இது. அவரும் நல்ல வசதியாக தான் இருக்காரு. அவர் ஒய்ஃப் வந்து லிஜோ மோல்ஜோஸ் ஹவுஸ் ஒய்ஃபு. ஸ்கூலுக்கு போகிற ஒரு 4வது 5வது படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தை ஹாப்பி லைஃப் லீட் பண்ணிட்டு வராங்க அந்த ஃபேமிலி. சூரஜ் வெஞ்சனமோடு, லிஜோ மோல்ஜோஸ் அந்த குழந்தைன்னு. அப்போ வந்து அந்த கம்யூனிட்டிக்கு கேட்டட் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு எப்போ வந்து பார்ட்டிகள் நடந்தாலும் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல அட்மாஸ்பியராக ஃபீல் குட்டாக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே க களை கட்டுற மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சூரஜ் பக்கத்து வீட்டுக்கு வந்து மெரைன் இன்ஜினியராக இருக்கிற பிஜு மேனன் குடி வர்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் உமன். மெரைன் இன்ஜினியர்ன்றதால ஒரு 6 மாதம் டியூட்டி, 6 மாதம் ஆஃப் டியூட்டின்னு லீவில் இருப்பார். இந்த 6 மாதம் குழந்தைய பார்த்துக்கிறது இவரோட டியூட்டியாக இருக்கும். அக்கம் பக்கம் நல்ல இந்த காய்கறி வாங்குறது, அப்புறம் ஜோவியலாக பேசுறதுன்னு எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிட்டு நல்லா ஜோவியலாக இருப்பார். நல்ல ஒரு ஓப்பன் டைப் அவரு. அது குறிப்பாக பெண்கள் கிட்டலாம் கலகலப்பாக பேசுகிற டைப்பு. எதுக்கும் ஒரி பண்ணாமல் ஜாலியான அரட்டை அடிக்கிற டைப்பு. ஸோ ஓப்பன் மைண்டடாக இருக்கிறதால அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் மாதிரியே இந்த குடும்ப பெண்கள்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அரட்டை அடிச்சுட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற அந்த குடும்ப பெண்களோட கணவர்கள்லாம் கடுப்பாக வராங்க. ஏன் அவருக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி. இதனால அவர் மேலே வந்து வெஞ்சன்ஸ் வந்துடுது. ஸோ அந்த பொறாமையில் வந்து பெரிய பிரச்சனை வந்து எப்பயும் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைங்க உருவாகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் சூரஜ் கூட இதனால பாதிக்கப்படுறாரு. இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு கோவத்தில் ஒரு நாள் பிஜு மேனனை வந்து தாக்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுது கோவத்தில். அது ரத்த காயம் வரைக்கும் வந்துடுது பிஜு மேனனுக்கு. அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் போகுது. இவரும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அதை மூவ் பண்ண பார்க்குறாரு சூரஜ் விஜயனம்படம். அதுக்கடுத்து அங்கே அரங்கேறின பரபரப்பான சம்பவங்கள் என்னன்றது தான் மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தா சிம்பிள் ஸ்டோரி, சிறந்த எக்ஸிகியூஷன், மலையாள படங்களுக்கே உண்டான அந்த ஃபார்முலா இதுலேயும் அப்ளிகபிள் ஆகி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இது 2 தான். மொத்த படத்தையும் எதுலேயே போர் அடிக்காமல் சிறப்பாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர் விஷ்ணு நாராயணன். அவருக்கு பாராட்டு தெரிவிச்சு நல்ல ஒரு ரைட்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எந்த ஒரு போரிங் அடிக்காமல் என்கேஜிங்காக போகுது. செகண்ட் ஹாஃபில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா போகுது. இருந்தாலும் கொஞ்சம் லேக் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய குறையாக தெரியல. காஸ்ட் எல்லாருமே படத்தில் அருமையாக பண்ணியிருக்காங்க. பிஜு மேனன், சூரஜ் வெஞ்சனமடு, ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் 2 பேருமே நல்லா ஈகோவான நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. லிஜோ மோல் ஜோஸ், ஸ்ருதி ராமச்சந்திரன், சுதீர் கோப்பா, ஜானி ஆண்டனி எல்லாம் அவங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் ஒரு ஆங்கிளில் போகும். செகண்ட் ஹாஃபில் வேறு இது போகாத ஆங்கிள் ட்விஸ்ட்டாக சொல்லப்படும்போது நல்ல ஒரு உத்தியாக பார்க்கப்படுது. படம் பாருங்கள், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லாமல் அங்கித் மேனன் மியூசிக்கு, அப்புறம் மனிஷ் மாதவனோட சினிமாட்டோகிராஃபி அருமையாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த ஆர்ட் டிசைன் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த ரிச்னஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு படத்தில். கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க அந்த ரிச் பீப்புளோட அந்த இன்டீரியர் இருக்குது, அந்த சோஃபாலேருந்து எல்லாமே இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவருக்கு நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கலாம். மைனஸே இல்லையா இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். வந்து சூரஜ் வந்து ஒரு டிசிஷன் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் படம் பாருங்கள் சொன்னார் இதில் ஆகிடும். காமெடி இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தாருன்னு கொஞ்சம் ஃபீல் குட்டாக போயிருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் காமெடியை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். அந்த படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியாது எந்த படம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னால் ரிவீல் ஆகிடும். படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ இது தமிழ் படங்கள் பார்த்தா அந்த படங்கள் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு மைண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட்டான படம். எப்போவுமே ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம் தான். இப்போ தேட்டர்களில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணுன்றவங்க வீக்கெண்ட் போர் அடிச்சா பார்க்கலாம். டீசெண்டான படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு தரமான ஃபீல் குட் படம். ஐயப்பன் கோஷியும் அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரியான ஈகோ பேஸ் பண்ண படங்களில் மாதிரியான கதைகளுக்கு வந்து ஒரு சோசியல் மெசேஜோட சொல்கிறாங்க, எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல். ஸோ இந்த படம் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய படம் தான் இது.
ஸோ மலையாளத்தில் இந்த வாரம் 2 படமும் ஹிட் ஆயிருக்கு. அதனால் 2 படங்களையும் இப்போ தேட்டர்களில் பார்க்கணுன்னா பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னிட்டு நல்லா தெரியப்படுத்துங்க. 2 படத்தோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனங்களோட சந்திப்போம்.